இந்திய ராணுவம் நிர்பாய் சப்சோனிக் க்ரூஸ் ஏவுகணையை சோதனை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சோதனையில் எடுத்த ஒரு ஃபோட்டோ வந்து இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த ஃபோட்டோ தான் கைஸ் இப்போ வைரல் ஆகி ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. வாங்க இதை பற்றி பார்க்கலாம். வெல்கம் டு A2G டிஃபென்ஸ் தமிழ். இந்திய ராணுவம் நிர்பாய் சப்சோனிக் க்ரூஸ் ஏவுகணையை வந்து பயன்படுத்துறதுக்காக சோதனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிர்பாய்ங்கிறது வந்து ஒரு சப்சோனிக் க்ரூஸ் ஏவுகணையாக இருக்கிறதுனால இது வந்து ஒளியை விட கம்மியான வேகத்தில் தான் கைஸ் போகும். மற்ற ஏவுகணை மாதிரி ஒளியை விட 2 மடங்கு 3 மடங்கு வேகத்துலலாம் இது போகாது. கிட்டத்தட்ட வந்து மார்க் 0.8 வேகத்தில் தான் கைஸ் இது போகும். லைட்டை விட கம்மியாக போகிற ஏவுகணையை வந்து ஏன் பார்த்து உலக நாடுகள் வந்து பயப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உள்நாட்டிலேயே தயாரான STFE இன்ஜினை தான் கைஸ் இது பயன்படுத்துது. STFEனா ஸ்மால் டர்போஃபேன் இன்ஜின். இந்த இன்ஜினோட சோதனையும் வளர்ச்சி பாதையும் வந்து கிட்டத்தட்ட முடிவடைகிற தருவாயில தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால வந்து இந்த ஏவுகணையை வந்து நம்ம அதிக அளவில் உற்பத்தி பண்ணலாம். ஏன்னா வந்து இதோட இன்ஜின் வந்து முடிவடைய போகுது. நிர்பாயோட ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டருக்கும் மேலே இருக்கும் கைஸ். நம்ம இராணுவத்தில் இருக்கிற ராக்கெட் ஸ்குவாடில் வந்து இது ஒரு முக்கியமான ஏவுகணையாக கருதப்படுது. எஸ்ட்ராயர் ஷிப்பில் இருந்து இது நம்ம சோதனை செஞ்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த நிர்பாய் ஏவுகணை போன வருஷம் ஸ்டார்டிங்லேயே கைஸ் ட்ரக்கில் இருந்து சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த சோதனை வந்து வெற்றிகரமாக முடிவடைஞ்சிருக்கு. இந்த ஏவுகணைகள் வந்து அதிக எண்ணிக்கையில் நம்ம இராணுவத்துக்கு தேவைப்படுது. அதனால கைஸ் இந்த ஏவுகணையை தயாரிக்கிற ஆர்டரை வந்து ஒரு தனியார் கம்பெனிக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா கைஸ் இப்போ வந்து நம்ம ராக்கெட் ஃபோர்ஸுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 யூனிட் ஏவுகணைகள் வந்து தேவைப்படுது. இவ்வளோ எண்ணிக்கையில் தேவைப்படுதுங்கிறதுக்காக ஒரு கவர்மெண்ட் கம்பெனியோ DRDO வந்து இந்த எண்ணிக்கையில் வந்து ஒரு குறுகிய காலத்தில் இவங்களால ஒரு 1000 யூனிட் வந்து தயாரிக்க முடியாது. அதே வந்து ஒரு தனியார் கம்பெனி கிட்ட விட்டுட்டாங்கன்னா அவங்க வந்து டெண்டர் முடியறதுக்குள்ள சீக்கிரமாக இதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதே நேரத்தில் வந்து நம்ம இந்தியன்ஸ் கம்பெனிங்கிறதுனால இதோட டெக்னாலஜி யாருக்கிட்டையும் போகாமல் இருக்கும். அதே சமயத்தில் வந்து இந்த 100 யூனிட்டும் வந்து கரெக்டான தரத்துலையும் இருக்கும். அதை நம்ம ராணுவம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு யூனிட்டுக்கும் ஒரு மிசைல் எடுத்து இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு கைஸ் ஒரு முக்கியமான நியூஸ் வெளியே வந்துச்சு. அதனால தான் இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஏவுகணையை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபோட்டோ வந்து வைரல் ஆச்சு. அதாவது இந்த ஏவுகணையை வந்து டெஸ்ட் பண்ணும்போது இந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இந்த ஃபோட்டோ வந்து இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அது என்ன ஃபோட்டோனா, எதுக்கு இந்த ஃபோட்டோ வைரல் ஆச்சுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் கைஸ். இந்த ஏவுகணை வந்து கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து ஒரு 8 மீட்டர் உயரத்தில் இது பறந்துருக்கு. அதாவது இது வானத்திலிருந்து அட்டாக் பண்ணல, வேற கடல்ல இருந்து வெறும் 8 மீட்டர் உயரத்தில் மட்டும்தான். அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட கடலை உரசிக்கிட்டே தான் இது போயிருக்கு. இந்த மாதிரி வந்து இந்த ஏவுகணை போகிறதுனால நிறைய ரேடார்ஸில் வந்து இது சிக்காது. எப்படின்னு பார்த்தோம்னா கைஸ், ஒரு ரேடார் வந்து கிட்டத்தட்ட வந்து வானத்திலிருந்து வர டார்கெட்ஸை தான் அழிக்கிறதுக்காக உருவாக்கியிருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து ரேடார்ஸை வடிவமைச்சிருக்காங்க ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும். இது எப்படி சிக்காதுன்னு ப்ரூவ் ஆகுதுன்னா, ஏற்கனவே வந்து ரஷ்யா 300 இப்படி தான் அடித்தாங்க. ரஷ்யாவும் வந்து உக்ரைனில் இருக்கிற பேட்ரியட் சிஸ்டத்தையும் இப்படி தான் கைஸ் அடித்தாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து இந்த ஏவுகணையும் வந்து எந்த ஒரு ரேடார்லையும் சிக்காது. இந்த ஏவுகணை வந்து அதிநவீன ரேடார்களை வந்து ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடும். இதால் வந்து முன்னாடி வர போர்க்கப்பல்களை வந்து ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். வந்து கம்மியான உயரத்தில் பறக்கிறதுனால ஆன்டி மிசைல் வார் ஷிப்ஸோட ரேடாரில் வந்து இதால் ஈஸியாக தப்பிக்க முடியும் கைஸ். இந்த ஆன்டி மிசைல் வார்ஸை வந்து அதிக உயரத்தில் வர ஏவுகணைகளை தடுக்கிற மாதிரி தான் கைஸ் உருவாக்கியிருக்காங்க. கைஸ் கடல் மேற்பரப்புல இருந்து வெறும் 8 மீட்டர் உயரது பறக்கிறதுனால முக்கியமான எதிரியோட கடற்படையையும் முக்கியமான கடல் அசட்ஸையும் வந்து முக்கியமாக இதால் தாக்க முடியும். முக்கியமாக கைஸ் டெஸ்ட்ராயர் ஷிப்ஸையும் போர்க்கப்பலையும் விமானம் தாங்கிய கப்பலையும் வந்து இதால் ஈஸியாக அடிக்க முடியும். நிறையா போர்க்கப்பல்கள் வந்து அதிகமாக வந்து மிசைல்ஸை தடுக்கிறதுக்கும் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கும் வந்து அதோட ரேடார்ஸை தான் நம்பி இருக்கு. இந்த ஏவுகணை வந்து குறைஞ்ச உயரத்தில் பறக்கிறதுனால இந்த ரேடார்ஸ்லேருந்து ஈஸியாக தப்பிக்க முடியும். கீழே இருக்கிற டார்கெட்டையும் ஒரு கடற்படையோட டார்கெட்டையும் வந்து இந்த ஏவுகணை ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். இது வந்து கம்மியாக பறக்கிறதுனால எதிரியோட பாதுகாப்பு அமைப்பையும் அதோட இன்டர்செப்டார்ஸ் ஏவுகணையோட திறனையும் வந்து இது கம்மி பண்ணுது. DRDO உருவாக்கின நிர்பாய் மிசைல் வந்து நீண்ட தூர துல்லிய தாக்குதலுக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க.
1000 கிலோமீட்டர் வந்து துல்லியமா தரை இலக்குகளையும் கடல் இலக்குகளையும் வந்து இதால துல்லியமா தாக்க முடியும். இதுல இருக்கிற முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா, இதால வந்து நம்ம எப்பயும் யூஸ் பண்ற வெடிமருந்துகளையும் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு அணு ஆயுதத்தையும் இதுல செட் பண்ணி பயன்படுத்தலாம் கைஸ். முக்கியமா கைஸ், இந்திய ராணுவம் வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை வந்து பயன்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஏவுகணைகள் வந்து முக்கியமா இருக்கும். இந்திய ராணுவம் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை வந்து பண்றதுக்கு இந்த மாதிரி ஏவுகணைகள் வந்து முக்கியமான பங்கா இருக்கும் கைஸ். ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னா வந்து மற்ற நாடுகள் வந்து நம்மளை தாக்க போகுது அப்படிங்கிற நியூஸ் தெரிஞ்ச பிறகு அதுல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்காக அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ராக்கெட் லான்ச்சர்ஸை வச்சிருக்காங்களோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம முன்னாடியே அடிச்சிடுறது. இப்போ இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி நம்ம முன்னாடியே அடிச்சிடுறது. இது வந்து அவங்க ரேடார்ஸில் சிக்காம இதை அடிக்கணும் கைஸ். இல்லைன்னா வந்து நம்ம வந்து இந்த அட்டாக் பண்ணுறதே வேஸ்ட். ஆனால் வந்து நம்ம அட்டாக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற காரணத்தை வச்சுட்டு அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறதுனால வந்து அவங்க எந்திரிக்கவே கூடாது, அந்த இடத்துல வந்து மிசைல் நம்மளே லான்ச் பண்ணவே கூடாது அங்கிற மாதிரி நம்ம அட்டாக் பண்ணோம். அதுக்கு வந்து இந்த ரேடாரில் சிக்காமல் இருக்கிற இந்த நிர்பாய் ஏவுகணை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கைஸ் நம்ம ராக்கெட் ஃபோர்ஸ்லையும் நம்ம இந்திய ராணுவ பாதுகாப்பு திறன்களையும் வந்து அதிகமாக்கும். அது மட்டும் இல்லை கைஸ், இது ஒரு முக்கியமான ஏவுகணையாகவும் நம்ம லிஸ்ட்டில் இருக்குங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த ஏவுகணையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.